உங்கள் அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருத சுலோகம் சொல்கிறத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயிலில் குடும்பமாக நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயிலாக போய் நாங்கள் 1999 கோயிலில் குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்கள் ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களே? கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்கள் சொல்கிற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீங்கள் சாதிக்க முடியாத, பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்கள் சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தலித்து எழில்மலை பேரில் தலித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு. நீங்கள் ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க. நீங்கள் சமூக நீதி சனாதன ஒழிப்பை பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தாள பெண் தாத்தம்பாட்டி மயங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியரில் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்கள் சொல்கிற பிராமண பொம்பளை. அதை நீங்கள் செஞ்சீங்களா? எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க? எதுக்கு எங்கே இருக்கார் பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா? படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியை எந்த இடத்துல இருக்குது கல்வி? யாரு? எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்கள் அம்மா சொல்லுதில்ல, கல்வி இருந்துச்சு, காசு வறுமை. அந்த கல்வியை இலவசமாக தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடங்க. நான் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூரில், ஒரு சிற்றூரில். அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சுருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்கள் ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொலை வெறியில் இருக்கேன், குறுக்கோருக்கு வந்து எதுவும் பேசிட்டு இருக்கக்கூடாது. சும்மா மரியாதை கொடுக்குறோம், கண்ணியமாக இருக்கிறோம்னா பேசாமல் இருக்கணும். கூலினா என்ன அர்த்தம்? இருங்க, கூலினா என்ன? உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறானா? நான் கூலி? உங்கள் அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ தான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளாக இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுப்பாரு. அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன். தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்கள் எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? வந்து நாங்கள் பெரியார். யார் பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு, பிராமண எதிர்ப்பை சொல்லு, கடவுள் மறுப்பை சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றில் தான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒன்றில் தான் நீங்கள் சாச்சிட்டிய திராவிடங்க. என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க. எங்கே இருக்குது கடவுள் மறுப்பு? ஒழுங்காக பேசிட்டு ஒழுங்காக மரியாதை காப்பாற்றிட்டு போயிடணும். ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன்.